பேக்கறாங்க புள்ள ஆம்பளை வெத்து நம்ம கொடுத்தாதான் ஆம்பளைக்கு மாமா சரியாமா ஆனா தம்பி என்னோட வயித்துல ஒரு புழுவா பூச்சா ஒண்ணு கூட கிடையாதா தம்பி ஒரு கொஞ்ச நாள் 2 நாளா நான் போகாத ஹாஸ்பிடல் இல்ல போகாத வைத்தியர் இல்ல பார்க்காத டாக்டர் இல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லா இடி போனியே உங்க வீட்டுக்காரட்டு ஒரு தடி போனியா ஐயா சாமி வைத்தீரா ஐயா அந்த வைத்தியம் எந்த ஹாஸ்பிட்டல் நான் போன அந்த ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லி எங்க இருக்குது எங்க இருக்குது அது இங்க இருந்து இப்படி போறா சித்திலி மடம் போறா சித்திலி மடம் மோடு அங்க தான் இருக்குது இப்ப அங்க ஆஸ்பத்திரி அங்க தான் இருக்கு சித்திலி மடத்துல தான் இருக்குது ஆமா அல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் நானும் தம்பி நம்ம திருக்கோவிலூர பட்டாமாட்ட பார்த்தேன் ஆமா சரி வரல சரி வரலையா உளுந்தூர் பாட்ட போனா எயிலார் சீட்டை பார்த்தேன் ஆமா அங்கேயும் சரி வரல அதை விட்டு நேரா தம்பி நம்ம பண்ருட்டி போனா சுமதி ஹாஸ்பிட்டலுக்கு ஓஹோ அதுவும் விழுப்புரத்துல அதுவும் சரி வரல நம்ம நெய்வேலி போன ராமச்சந்திரா டாக்டர் கிட்ட ஓஹோ அதுவும் சரி வரல இப்ப நீ போன ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க இத்தனை ஆஸ்பத்திரி எல்லாம் பார்த்தேன் சித்திரை மரத்துல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரியல அது எங்க அத்தாச சொல்லு ஒரு அடையாளம் சொல்லு அடையாளம் நான் சொல்றேன் சித்திலி மடம் வந்து நேரா சித்திலி மடம் போனா ஏமா இப்படி வளவா ஒரு பைப் இப்படி இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு அடையாளம் இப்படி வளவா ஒரு பைப் வளவா இருக்கும் காவடி ஆட்டம் ஆமா 2 பைப் இப்படி நீட்டு வரத்துல இப்படி இருக்கும் நீட்டு வரத்துல 2 பைப் இருக்கும் ஆமா முன்னால ஒரு பைப் இப்படி குறுக்க விட்டு வச்சிருப்பான் அப்படியே அப்படி வந்து இப்படி கீழே வந்து இப்படி கீழே இருக்கும் பின்னால ஒரு பைப் சொல்லி வச்சிருப்பான் என்ன முன்ன கொண்டு போய் உள்ள விட்டுட்டு ஒண்ணு குனிய வச்சுட்டு பின்னால ஒரு பைப்பை விடுவான் பின்னால ஒரு பைப்பை விட்டுட்டு வருவான் கம்பவுண்டர் இல்லையா கம்பவுண்டர் வருவான் நீட்டு எத்து உத்தம் பாரு அப்படியே புள்ள லப்பு நின்றோம் மாட்டாஸ்பத்திரி சொல்றீங்களா நீதான் எங்க பார்த்தாலும் போய் வந்த ஒரு முறை அங்க போய் வந்துறான் சரி இரு நான் அப்படியே உடம்பு போய் மாட்டாஸ்பத்திரியில போய் கம்பவுண்டர் மானிட்டு ஊசி போட்டு ஒரு குழந்தை பிறகுது அந்த பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறாங்க அங்க போனா என்ன கேட்டாங்க இந்த பையனுக்கு அப்பா பேரு என்னன்னு கேட்பாங்க நான் என்னன்னு சொல்றது ஊசிக்கு சொல்லிட்டு போ ஊசி கவுண்டன் சொல்லிட்டு போ ஊசி கவுண்டன்னு கூட சொல்ல வேணாம் ஊசி போனாருன்னு கூட சொல்லிட்டு போ என்ன மூளையா உங்களுக்கு படியா மூளை ஆனா தம்பி இந்த குறதான தவிர அந்த தேசத்துல எந்த குறையும் இல்ல ஆனா என் மன்னவர் எனக்கு ஒரு குழந்தை போலவும் அவருக்கு நான் ஒரு குழந்தை போலவும் ஆறுதலும் தேறுதலும் சொல்லிக்கின்னு என் வீட்டுக்காரர்கிட்ட ஆத்திரத்தை கிளம்பிட்ட நீ இப்ப ஐயா புள்ளி வச்சு உனக்கு ஆத்திரம் வர வர எனக்கு மூத்திரம் வர மாதிரி வயசான கை கூட ஒரு புள்ள வச்சுனா வந்துக்குது ஆமா என்ன பண்றது 60 வயசுல புள்ள பெற்ற பேருக்கு வந்துறாதே அது இருந்தாலும் இப்போது யார் வரும்படியாக உத்தரவு மன்னவர் பணிவியல் உங்களுடைய கணவராகப்பட்ட மந்தல நாட்டு ஆண்டு வரக்கூடிய மன்னவர் வரும்படியாக உத்தரவு பார்க்கணும் அதுக்கு கடல் வாங்கி போங்க ஓடியா
வா சிங்காரெட்டிப்பாளையம் கோசி நடேசாஸ்திரி இந்த பாட்டை எழுதினார். இதோ இருக்கக்கூடிய சபையோர்களுக்கும் இதோ அம்மனுக்கும் சபரிமலை ஐயப்பன் பீடமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஹரிஹரசோன் ஐயப்ப சுவாமியுடைய பாதங்களுக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இது ஐயப்ப சுவாமினால் பேரினால் கொண்டாடிய பிறகும் தலைவர் உபதலைவர் நாட்டாமை தர்மகர்த்தா பேரினால் கொண்டாடிய பிறகும் இதை எந்நாட்டுக்கும் ஒன்னாடாக வெங்குறுமடியான ஐயம்பேட்டை சேத்திரத்திலே ஆறுயிர் மாமாவாக வெங்குறக்கூடிய இது ஐயப்பன் மாலை அணிவித்து இருமுடியை தாங்கி சபரிமலை நாளை செல்லக்கூடிய ஆறுயிர் மாமாவா இருக்கக்கூடிய தர்மலிங்க மாமா அவர்கள் இது எனக்காக வாரி வழங்கியது 100 லட்சமாக பாவித்து அதோ இருக்கக்கூடிய ஹரிஹரசுதன் ஏதோ ஐயப்ப சுவாமி அவர் வங்கிலே இருந்து காலுதலை நோகாமல் கண்ணார் வராமல் ஆண்டவனுடைய அருளை பெற்று சுக சேமத்தோடு வாழ்ந்திருக்கும்படியாக வேண்டிக் கொள்வது இதான் நல்ல நேரத்திலே ஆறுயிர் மைத்துனாக இருக்கக்கூடிய